உண்மைன்னு சொல்றீங்க. தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி அப்படிதான் செஞ்சார். கேரி தாண்டண்டையில் தனிமையா நின்னார். தனிமையா நிற்கும் போது அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, தனித்து போய் ஒளித்து கொண்டிருந்தார்னு வசனம் சொல்லுகிறது. அவர் ஒளித்து கொண்டிருக்கிற நேரத்துல கர்த்தர் காகத்தை கொண்டு அவருக்கு போஷித்தார். யாருக்குமே காகத்தை பிடிக்காது. சில நேரம் ஆண்டவர் நம்ம யாரை ஒதுக்குறோமோ அவங்கள வைத்து, அவர்களுடைய கரத்தை வைத்தே ஆசீர்வதிப்பார். யாரை நம்ம அற்பமாக எண்ணுகிறோமோ அவங்கள வச்சே ஆசீர்வதிப்பார். ஏன்னா அது ஒரு சீசன். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கும் போது, கர்த்தர் நம்ம உயர்த்தணும்னு நினைக்கும் போது, கர்த்தர் நம்ம போஷிக்கிற நேரத்தில் எங்கேருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, எந்த நபர்கிட்டேருந்து நான் திரும்பவும் போய் கையேந்தக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் எல்லாம் தெரியாத மாதிரி நிற்கிறீங்க. ஆனால் எத்தனை நாள் இங்கே நான் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு திரும்ப திரும்ப அதே நபர்கிட்ட அதே ஸ்தலத்தில் போய் கையேந்தி கொண்டு நிற்கிறோம். சில நேரம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு டெஸ்ட். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், அதெல்லாம்